ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? இவ்ளோ நாளா நீ என்னதானே அண்ணின்னு கூப்பிட்டு இருந்த, இப்போ திடீர்னு ஆதிய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் அவள அண்ணின்னு கூப்பிடுறியா? சரியான பச்சோந்திடி நீ. இங்க பாருங்க, சும்மா பச்சோந்தி சிலந்தின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. என் அண்ணனை கட்டிக்கிட்டவங்கள அண்ணின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? நான் வேணா உங்களையும் அண்ணின்னு கூப்பிடுறேன், போதுமா அண்ணி? அது எப்படி? ஒரு வீட்ல 2 அண்ணி இருக்க கூடாதான்? ஏங்க அப்ப நானு? சரி 3 அண்ணி சீதாவையும் சேர்த்து இருக்க கூடாதா? இப்போ சொல்லு. இப்போ 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 ஓகேவா? மறுபடியும் தள்ளி விட்டு போற. நந்திதா, இவ வீட்ல இருந்தா நம்ம சரகடிக்காம சுத்துவோம் போல இருக்கு. இனிமே இவ்வளவு அண்ணின்னு கூப்பிடாத. யார் இவ? நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தா சாதாரண வேலை செய்யறவ. ஏங்க திருட்டுத்தனமா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. இவ உனக்கு அண்ணி ஆயிடுவாளா? இவளுக்கெல்லாம் அந்த தகுதியே இல்ல. இந்த மதி இருக்காளே, இவளோட ஃப்ரெண்டு மகிழினிக்கே துரோகம் பண்ணவ. மகிழினி பாட்டி இறந்ததுக்கு காரணமே இவதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்க தான் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால நான் இவங்கள தான் அண்ணின்னு கூப்பிடுவேன். அப்படி போடு. என்னோட ஸ்மால் சிஸ்டர் எப்பவுமே நியாயமா தான் பேசுவோம். அப்போ நான் அநியாயமா பேசுவேன்னு சொல்ல வரியா? ஐயோ அக்கா, என்ன அது? ஒரே நேரத்துல எல்லாரும் சேர்ந்து இப்படி அட்டாக் பண்ணா நான் என்ன பண்றது? ஹே நந்திதா, நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இந்த மதி மகிழினியோட பாட்டிய கொண்ட கொலகாரி. இவள போய் அண்ணின்னு சொல்லிட்டு இருக்க. ஸ்வேதா, நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். ஐயோ, இந்த வீட்ல இருக்க எல்லா பொம்பளைங்களுமே களத்துல இறங்கிட்டாங்களே. சீதா, நீ மட்டும் சும்மா இருக்க. ஸ்டார்ட். ஸ்வேதா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. சும்மா இருங்க. இந்த மதி மகிழினியோட பாட்டிய கொன்னது பத்தாதுன்னு என் அத்தையோட உயிரை வாங்கறதுக்காகவும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. கூடிய சீக்கிரம் அத்தைய கொன்றுவா. ஸ்வேதா, ஸ்வேதா அண்ணி, எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் எங்க அம்மாவை கொன்னுட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன? நான் அத்தைய கொண்டுட்டு இருக்கேனா? நான் இவ்வளவு கொலைகாரின்னு சொன்னா நீ என்ன கொலைகாரின்னு சொல்லி இவன் முன்னால அவமானப்படுத்துறியா?